இவனோட லைனேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஆடை விழுதுங்க. அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி மந்த் எல்லாம் லிட்டர்மெண்ட் நம்ம வந்து ப்ரீடிங் கூடாதுங்க. அட்லீஸ்ட் 4 months to 5 months கேப் இருக்கணுங்க. அந்த அளவுக்கு மேலுக்கு வந்து ஃபுட்டு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணுங்க. விட்டமின் சிரப்பு இதெல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்கணும். கேட் வந்து தூக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா கொடுக்கவே முடியாது. வர கஸ்டமரே சொல்லுவாங்க இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்வாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு பாய்ங்க. எவ்வளோ வந்தோம்னால நம்ம மடியில் வந்து தான் உட்காந்துருப்பாங்க. எத்தனை கேட் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் யாராவது உட்காந்துருந்தோம்னா மூஞ்சியே பார்ப்பான், தூக்கி என்னை வச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பா. அப்புறம் அவனே வந்து உட்காந்துருவோம். அந்த மாதிரி சைல்டு ஃபுட்டாக தான் இருப்பான். 4 வருஷம் ஆச்சு. பட் வந்து எதுவுமே அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. ரொம்ப சைல்டு ஃபுட்டாக இருப்பான். யாருக்கிட்டையும் போய் அடாப்ட் ஆக மாட்டேங்கிறான். என் சிஸ்டர்லாம் வந்து ஆசைக்கு ஒரு நாள் தூக்கிட்டு போனால் அங்கே போயிட்டு சாப்பிட மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டான், அழுவான். நான் டியர்ஸ் ஃப்ளோரில் விழுகணும். கிட்டத்தட்ட ஒரு டாக் மாதிரி என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வந்த உடனே வந்து மடியில் உட்காந்துருக்கேன். என் சிஸ்டர் வந்து கொண்டு வந்து மிட் நைட்டில் 3 மணிக்கு விட்டு போவாங்க. அந்த மாதிரி அஃபெக்ஷனாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் கேட் சேல் கிடையாது. இல்லைங்க, இவங்கெல்லாம் சேல் கிடையாது. ஏன்னா வீட்டோட பெரிய இருக்கீங்க. அனுபவம் வச்சுருக்கோம். 2வது வேணால் இருக்க மாட்டாங்க. குழந்தையிலேருந்தே நானே பார்த்து பழகிட்டேன். என் சிஸ்டர் வீட்லேயும் இருக்க மாட்டேங்கிறப்ப அடுத்தவங்ககிட்ட போய் எப்படி இருப்பாங்க இவனை கொடுத்துட்டு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நான் அரகம் ஆகிடுவேன். அதனால நானே வச்சுக்கலாம் அப்படின்னு. சரி சரி. இது டோலியம்மா. இவனே வந்து டோலிங்க. எங்கள் ஆஷிக்கோட பையங்க. ஓகே. ஆஷிக்கோட குழந்தைங்க. மதர் வந்து சிட்டுங்க, டார்டைஸ் இல்லை. அவங்களுக்கு பிறந்த குழந்தை 1 year ஆகிடுச்சுங்க. ஹேர் ஃபால் சொல்லிட்டு நல்ல வெயிட் பார்ப்பீங்க. இவங்களும் சேல்ஸு தாங்க. சரி. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா கூட நமக்கு யாரும் நல்ல ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா கொடுத்துடலாம். இவங்களும் பஞ்ச் ஃபேஸ் தாங்க. ஓகே. என் சிஸ்டரோட கேட் இருங்க. அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது கேமரா வந்துருக்கிறதுனால பையன் கையில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. கேட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இவங்களும் சேல்ஸு தாங்க. சரி சரி. ஆனால் ரொம்ப சாஃப்ட் டைப் தாங்க. ஓகே. இவங்க வந்து பஞ்ச் ஃபேஸ். ஓகே. பஞ்ச் ஃபேஸ். ஆமாம், இவங்க வந்து பஞ்ச் ஃபேஸ். அதாவது பர்ஷியன் கேட்டகரி. சரி சரி. அடுத்த கேட் பார்க்கலாம். இவங்க பேர் வந்து மியூஸாங்க. என்னோட பொண்ணு. எனக்கு பொண்ணு இல்லாத குறைய இவ தான் தீர்த்து வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேட்டுங்க. அதாவது ரொம்ப மாதம் இவளுக்கு வந்து கரெக்டாக 2.5 வருஷம் ஆச்சுங்க. 2.5 வருஷம் 3 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கோம். எல்லா அடல்ட்டுக்குமே ப்ராப்பர் வேக்சின் இருக்குதுங்க. எல்லா பேரண்ட்ஸுக்குமே ப்ராப்பராக வேக்சின் பண்ணியிருக்கோம் நம்ம. இவங்க பேர் வந்து மியூஸாங்க. செமி பஞ்ச் ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர். ஓகே. நாங்கள் அடல்ட்டாக தான் பை பண்ணாங்க. பட் எங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஒட்டிக்கிட்டாப்புல. அடல்ட்டாக வாங்கி நீங்கள் அதுக்கு 2.5 years நீங்கள் வச்சு வளர்த்துருக்கீங்க. என்கிட்ட வந்து 2 வருஷம் வந்து 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகுதுங்க. ஓகே. நாங்கள் வாங்கும்போது 1 வருஷத்தில் வாங்கினோங்க. சரி சரி. என்கிட்ட வந்து 2.5 வருஷம். இவங்க தான் ஆஷிக்குங்க. என்னோட செகண்ட் சன். சரி. என் பையன் ஃபஸ்ட்டு, அனு ஃபஸ்ட்டு. ஓ, உங்கள் பையன் ஃபஸ்ட்டு. சரி. என் பையன் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட் சன். அனு வந்து அடுத்து தான். சரி. எங்கள் ஆஷிக்கு வந்து நான் குக் பண்ணும்போது கையில் வச்சே தான் வளர்த்துனேங்க. அவ்வளோ அழகாக அம்மான்னு சொல்லுவான், அண்ணான்னு சொல்லுவான். ஆமாம், ரொம்ப க்யூட்டாக பேசுவாப்புல. இவன் பேசுனதை கூட நான் வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன். நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் ரொம்ப அழகாக பேசுவான். நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த கேட்டுமே வந்து சவுண்டே கொடுக்கல. யூஸ்வலாக சவுண்ட் கொடுக்கலாங்க. அந்த மியாவும் சவுண்ட் சொல்லுன்னா சொல்லுவான். மற்றபடி வந்து இவங்களாம் அவ்வளோவெல்லாம் கத்த மாட்டாங்க. அந்த ஹீட் பருவத்துக்கு வரும்போது மட்டும்தான் கத்துவாங்க. மற்ற பூனைங்க மாதிரி நார்மல் பூனைங்க மாதிரி சவுண்ட் வராதுங்க. சரி சரி. பேர் வந்து ஜோங்க. ஜோனா பேச மாட்டா. ஜோ மயில் அப்படின்னா தான் அப்படிம்பாப்புல. அழகா முத்தம் கொடுப்பாப்புல. அவ்வளோ அழகா நம்மக்கிட்ட அஃபெக்ஷனாக இருப்பாப்புலைங்க. மதர் நல்ல மதருங்க. கிட்டன்ஸ் எல்லாம் போட்டு அவளே பார்த்துக்கோ. தொட கூட விட மாட்டாப்புல. நம்மளை கையேடு அப்படின்னு சொல்லுவாப்புல. அவள் குட்டியை அவள் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. நல்ல மதர் இவ. எனக்கு ரொம்ப பெட்டு. இவங்க வந்து எங்கள் மாமியாருங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. கேட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். லிட்டர்மெண்ட்லாம் ஆச்சுன்னா எங்கள் அம்மா வருவாங்க, இல்லைன்னா எங்கள் மாமியார் வருவாங்க. வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸோ எல்லாருக்குமே அந்த பேஷன் இருக்குது அனிமல்ஸ் மேலே. ஆமாங்க.
அவங்க வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அம்மா வந்து ஒரு சில சமயம் வருவாங்க, ஏன்னா அம்மாவும் கேட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் சின்ன வயசில் வளர்த்துருக்கீங்களா அப்படி? வளர்த்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இல்லை, அது நாட்டுப்புணை வளர்த்திருக்கோம். நாட்டுப்புணை வளர்த்திருக்கோம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அது கோவம் வந்தால் அது கடிச்சிரும். இது வந்து அப்படி கிடையாது, சாதுவாக தான் இருக்கு. சரி சரி. இது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் அதுக்கு பணிவிட செய்கிறோம். நல்லா பராமரிப்பு பார்த்துக்கிறோம். அதுக்கு என்ன சாப்பிடுது என்ன பண்ணுதுங்கிறது நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுத்துட்டோம். சரி சரி. நீங்கள் வளர்த்துருக்கீங்களாம்மா? பூனை வளர்த்துருக்கீங்களா? வீட்டில் இருக்கு. ஓ வீட்டில் இருக்கு. நாட்டு பூனையா இல்லை அந்த மாதிரி எக்ஸாக்ட்? ஓ இந்த டைப்பில் வச்சுருக்கீங்க. ஓகே. ஃபெமரியன் தான். இப்போ குட்டி போட்டிருக்கு, எங்களுக்கு அமைச்சு பொண்ணு 3 போட்டிருக்குது, 2 ஆண் பூனை. நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க, ஈரோட்டில் தான் இருக்கீங்க? இல்லை, இங்கே காந்தி கிராமம். காந்தி கிராமம். நீங்கள் எப்படி சார் ஒர்க் பண்ணிவிட்டு இது பார்க்குறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். ஃபுல்லே நாங்கள் தான். சரி, டெலிவரி பண்ணால் பிடிக்க. ஓகே. ஓ ஃபுல் டைம் இதே பண்ணுறீங்களா? இல்லை, நான் 2 வீலர் மெக்கானிக். 2 வீலர் மெக்கானிக். ஆமாம். சரி. கேட்டுக்கு டெலிவரினா இவர் பஸ்ஸில் வச்சு விட பிடிக்க. சரி சரி. டெலிவரி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ திருநெல்வேலிலாம் போக முடியாது, பஸ்ஸில் வச்சுட முடியாது. இப்போ டேரெக்டாக கொண்டு டெலிவரி பண்ணுறேன். ஓ கிளைண்ட் கேட்குறான் கொண்டு அவங்க ஸ்பாட்லேயே. எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கொண்டு போய் கொடுத்தா எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்திங்க. ஏன்னா நம்ம ஸ்மெல் தெரியுங்க, பஸ்ஸில் வச்சு விட்டா அது எப்படி போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு இதாக இருக்குங்க. அதனால முடிஞ்ச வரை வந்து எங்கள் வீட்டுக்காரர் போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்க. கேட் வாங்குறவங்க வந்து பையர்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டா இவர் போய் கொடுத்துட்டு தான் வருவோம் அப்படிங்க. சரி சரி. ஒரே பையன் உங்களுக்கு? ஆமாம் சார். சரி. அப்புறம் ஆஷிக் இருக்கான், அனு இருக்கான். சரி. சொத்து 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு கேட்ஸ் தாங்க. ஹஸ்பண்டு குழந்தைங்க இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்பேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி அது ஒரு ஆர்கியூமெண்ட்டே வீட்டில் வருங்க. ஏன்னா எனக்கு அவங்க தான் அந்தளவுக்கு மனசில் வந்து பதிஞ்சிருக்காங்கங்க எங்களுக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.